திரு பிரசன்னா, அவங்கள்ட்டேருந்தே தொடங்கலாம். ஆளும் கட்சி 40க்கு 40ன்னு முழக்கத்தை ரொம்ப நாளைக்கு முன்னாடியே வச்சுருந்தீங்க. இந்த பணிக்குழுக்கள் அமைப்பது இதெல்லாம் என்ன அடிப்படையில் போயிட்டு இருக்குது? உங்களுக்கான களம் அப்படிங்கிறது, களத்தில் யாரை பிரதானமாக வைத்து திமுக வேலை செய்யுது, எதிரியாக வச்சு? களம் என்பது திராவிட முன்னேற்ற கழக இந்தியா கூட்டணிக்கு தான். தொடர்ச்சியாக 2019 வைக்கப்பட்ட முழக்கம்தான். பாஜக என்பது இந்திய இறையாண்மைக்கு எதிரான ஒரு இயக்கம். இந்திய ஜனநாயகத்தை படுகொலை செய்கிற இயக்கத்திலிருந்து இந்தியாவை காப்பாற்ற வேண்டும் என்று சொன்னால் திராவிட முன்னேற்ற கழகம் நம்புகிற மதச்சார்பின்மை என்கிற அந்த கூட்டணியில் தான் வாக்களிக்க வேண்டும் என்பதை எங்களுடைய கோரிக்கையாக வைத்து மக்களை சந்தித்தோம். 2019 பெருவாரியான வெற்றி எங்களுக்கு கொடுத்தார்கள். அதே வெற்றி அந்த ஒரு இடம் இழந்ததையும் சேர்த்து 40 இடங்களையும் வெல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு வந்து திராவிட முன்னேற்ற கழகம். அது உங்க இலக்கு, உங்கள் ஆசை எதுவாக இருக்குது. நான் கேட்கறது, களத்துல நீங்க யாரை பிரதானமாக மையப்படுத்தி, இன்னைக்கு தமிழ்நாடு தான் நடப்பது, நாடாளுமன்ற தேர்தல் என்றாலும் களத்துல தமிழ்நாட்டில் தான் மக்களை சந்திக்க போறீங்க அப்படின்னா யாரை பிரதானமாக மையப்படுத்தி தேர்தல் நடக்கும்? ஒரு பத்திரிகையாளராக உங்களுக்கு தெரியாது இல்லை, சட்டமன்றம் என்கிற போது ஆண்ட கட்சி எதிர்கட்சி என்கிற அந்த வரிசையில் போகும். நாடாளுமன்ற தேர்தல் என்பது தொடர்ச்சியாகவே நாங்கள் வந்து பாஜக இந்த மண்ணுக்கு எதிரி, இந்திய இறையாண்மைக்கு எதிரி பாஜக, இந்திய ஜனநாயகத்திற்கு எதிரானது பாஜக என்பதை தொடர்ந்து அழுத்த நிறுத்தமாக பதிவு செஞ்சுட்டு வரோம். நாடாளுமன்றத்தினுடைய அந்த தொடக்கத்தில் வந்து நீங்கள் சேலம் மாநாட்டில் எங்களுடைய தலைவர் பேசுகிற அந்த பேச்சையும் கேட்டிருப்பீர்கள். இன்றைக்கு அவர் கொடுத்திருக்கிற அறிக்கையும் நீங்கள் பார்த்திருப்பீர்கள். அதை போலவே இளைஞரணி செயலாளர் மரியாதைக்குரிய அமைச்சரான உதயநிதி ஸ்டாலின் பேசியதையும் கேட்டிருப்பீங்க. இப்போ பாஜக என்பது அந்த இந்தியா என்கிற அந்த வேற்றுமையில் ஒற்றுமை என்கிற அந்த கொள்கைக்கு எதிராக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. ஆக இந்தியாவை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு. நீங்கள் புள்ளி விவரங்களின் அடிப்படையில் சி ஓட்டர்ஸோ அல்லது டைம்ஸ் நவோ இல்லை நிறைய பத்திரிகைகளுடைய அந்த சமீப கடந்த மாத இறுதியில் வந்த கணக்கெடுப்புகள் கூட நார்த்தை பொறுத்த வரைக்கும் அது எப்படி வேணாலும் மாறக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஆனால் தென் தமிழகமோ அல்லது தென்னிந்தியாவை பொறுத்தவரையில் பாஜகவிற்கு இருக்கக்கூடிய 135 தொகுதிகளில் 20-25 தொகுதிகள் வந்தாலே வந்து ஒரு பெரிய சாதனை அப்படிங்கிற அளவுக்கு தான் அந்த 20ம் வந்து கர்நாடகாவிலிருந்து வரக்கூடிய புள்ளி விவரங்கள் தானே தவிர வேறு இடங்களில் பாஜக வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இல்லை அப்படிங்கறதுதான் கள நிலவரம். அந்த நிலவரத்தின் அடிப்படையில் எங்களுடைய வெற்றி பிரகாசமாக இருக்கிறது. எங்களுடைய இந்த தேர்தலின் எதிரி பாஜக தான். ஒப்பீட்டு அளவில் பாரதிய ஜனதா கட்சி பலவீனமாக இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் உங்களுடைய களத்தில் பிரதான எதிரி அதிமுக தான் இருக்கணும். அதை விட்டு நீங்க பிஜேபி தான் சொல்றதன் மூலமாக அது என்ன அரசியலை நீங்க முன்னெடுக்கிறீங்க? பாஜக தான் பிரதமருக்கான வேட்பாளரை முன்னிறுத்தி போகிறது. கடந்த தேர்தலே அவங்க ஆட்சியில் இருந்த போயுமே நாங்க பாஜக மோடியை தான் எதிர்த்தோம். மோடியை தான் நாங்கள் வந்து கடுமையாக எதிர்த்தோம். அவங்க ஈவந்தோ அது திமுக கூட்டணியுடைய வியூகமா இருக்குதா? இங்க பிஜேபி எதிர்ப்பு அல்லது மோடி எதிர்ப்பு என்பதை மையப்படுத்தியதாக நீங்க வாக்குகளை பெறுவதற்கானதுன்றதுனால அந்த வியூகம் எடுக்கிறீங்களா? இந்த வாக்குகளை பெறுவதற்கான வியூகமே இது இல்லை சார். நான் என்னுடைய வார்த்தையை நீங்க கவனிச்சீங்கன்னா தெரியும். என்னுடைய வார்த்தையை நான் ஆரம்பத்திலிருந்து சொல்வது இந்தியா பாதுகாக்கப்பட வேண்டும், இந்திய இறையாண்மைக்கு எதிரானது பாஜக, இந்திய ஜனநாயகத்திற்கு எதிரானது பாஜக, இந்திய அரசியலமைப்பு. நான் என்ன கேட்கிறேன்னா, அதிமுகவை ரொம்ப குறைச்சி மதிப்பிடுறீங்களா? இங்க அவங்க தான் வாக்குகள் அடிப்படையில், வாக்கு சதவீத அடிப்படையில் கட்டமைப்புல இருக்கக்கூடிய ஒரு கட்சியா இருக்குன்னா, இங்க போட்டி உங்களுக்கு வந்து பிஜேபி கொடுக்குதா அதிமுக கொடுக்குதா வாக்குகளாக வரும்போது? சரி, நீங்க இந்திய தேர்தல் தான், நாடாளுமன்றத்துக்கான தேர்தல் தான், பிரதமர் யார் அப்படின்னா கேள்விக்கு வந்து நான் அதிமுகவிற்கு எதிரான பதிலா அல்லது பாஜகவிற்கு எதிரான பதிலா என்பது கடந்த 10 ஆண்டு கால ஆட்சியில் கிட்டத்தட்ட 4.5 ஆண்டு காலம் பாஜகவோடு பயணித்து என்னென்ன சட்டமெல்லாம் ஏற்ற முடியுமோ அது மக்கள் விரோத சட்டங்களுக்கு ஆதரவளித்தது அதிமுக. இந்த நிலையில் அவங்க வெளியில வந்து நாங்க தனித்து போட்டியோ அல்லது அவர்களோடு சேர்ந்தோ அல்லது சிறுபான்மையினர் வாக்குகளை பிரிப்பதற்காக நடத்தப்படுகிற நாடகம் இது எல்லாத்தையும் ஒரு புறம் வச்சிருவோம். நான் மோடியை அவர்கள் முன்னிறுத்துவார்கள். மோடியை நீங்க எப்பவுமே சொல்லுவீங்க, சட்டமன்ற தேர்தல் வருகிற போது நீங்க யார் முதலமைச்சருங்கிற கேள்வி வரும். நாடாளுமன்ற தேர்தல் வரும்போது எந்த கட்சி மத்தியில் ஆள போகிறதோ அந்த கட்சியை எதிர்த்து தான் நாங்கள் தொடர்ச்சியாக. நீங்க யார் பிரதமருங்கிறதே ஏற்காத கூட்டணி தானே. நீங்க எதிரில் உங்களுக்கு யார் பிரதமர் வேட்பாளர் அப்படின்னு என்னைக்கு நீங்க சொல்லிருக்கீங்க? இங்க பிரதமர் வேட்பாளர் அல்ல, ஒவ்வொரு தொகுதியிலும் நாங்கள் எதிரில் நிக்க போறோம் அப்படிங்கறத உங்களோட கணிப்பு. 400 தொகுதியில ஒரே வேட்பாளரை போடுவோம் அப்படிங்கறத உங்க வியூகம். நேற்று ராமர் கோயில் திறப்பு விழால பிரதமர் மோடி தான் அடுத்த பிரதமராங்கிறதே இல்லைங்கிற அளவுக்கான சைகைகள் நடந்ததெல்லாம் நீங்க பாத்தீங்க. அங்க பீடாதிபதிகள் வந்து யாரை கூப்பிட்டாங்க, என்ன அவர்தான் பிரதானமா இருந்தாரு. உங்களுக்கு என்ன புரிதல்? அந்த சிலை பிரதிஷ்டையில என்ன நடந்துச்சுங்கிறத நீங்க வீடியோ பார்க்கலன்னா அந்த வீடியோவை நான் அனுப்புறேன்.
அங்க யோகி ஆதித்யநாத் எப்படி நடத்தப்பட்டார், மோடி எப்படி நடத்தப்பட்டாருங்கிற வித்தியாசம் ரெண்டு இருக்கு. மாநில முதலமைச்சர் அங்க இருக்கிறார் சார், அவருக்கான இல்ல அது மாநில முதலமைச்சரா அல்லது அந்த விடயங்களுக்குள்ளார நம்ம போக வேண்டாம். அந்த நடந்த விஷயங்கள் என்ன, நீங்க வந்து எங்களுடைய கூட்டணி தான் பிரதம மந்திரி, எங்கள் தலைவர் நிச்சயமாக ரொம்ப அதாவது காம்பாக்ட். ரொம்ப சிம்பிளா எப்படி கேட்கிறேன், நீங்க வந்து கருத்தியல் ரீதியா கொள்கை ரீதியா இவங்க தான் எனக்கு எதிரி அதெல்லாம் சொல்றீங்க. தமிழ்நாட்டில் தேர்தல் நடக்க போகுதுன்னா முதலிடம் இரண்டாவது இடம், இந்த ரெண்டு இடம் யார் யாருக்கு வருவாங்க, யாருக்குள்ள போட்டி, இவர் தான் நான் கேட்கிறேன். முதலிடம் திமுக தான், இரண்டாவது இடம் யார் வேணாலும் வரலாம். முதலிடத்துல இருக்கிறவங்க ரைட். நான் இங்க பேசுறேன் அந்த இடத்துல வர திரு கல்யாண சுந்தரம் ரொம்ப குறைச்சி மதிப்பிடுறாங்களா திமுகல? இரண்டாவது இடம் யார் வேணாலும் வரலாம் அப்படின்னு சொல்றதன் மூலமா அந்த அந்த அவங்களுடைய வியூகமா அல்லது அவங்க அதை எப்படி பார்க்குறாங்கன்னு பார்க்குறீங்க? அதான் அவங்க தங்களுடைய நிலைப்பாடுகள் குறித்து இன்றைக்கு இருக்கிற அவர்களுடைய நிலை குறித்து அவங்க ரொம்ப அதீதமாக மதிப்பிடுறாங்க அப்படிங்கிறத நாங்கள் பார்க்குறோம். அது நாங்கள் இப்போ அதை குறை சொல்ல வேண்டிய தேவையும் கூட இல்லைன்னு நினைக்கிறோம். ஏன்னா அது அணைய போகிற விளக்கு பிரகாசமாக எரியும் என்று சொல்லுவார்கள் இல்லையா, அது போன்ற ஒரு அதீத நம்பிக்கையில் அவர்கள் இருக்கிறார். ஆனால் மக்கள் மன்றத்திலே திராவிட முன்னேற்றக் கழகம் கடந்த 2.5 ஆண்டுகால ஆட்சியிலே முழுமையாக நம்பிக்கை இழந்திருக்கிறது என்பதுதான் உண்மை. நாங்கள் மக்களோடு களத்திலே பணியாற்றுகிற போது அதை சரியாகவே கவனிக்கிறோம். இந்த இந்திய அளவிலான தேர்தல், நாடாளுமன்ற தேர்தல் என்று வருகிற போது இப்போ மரியாதைக்குரிய சகோதரர் சொன்னார், நீங்கள் வந்து வடக்க மாறினாலும் மாறிடலாம், இந்த கருத்து கணிப்பெல்லாம் சொல்லுது, தெற்க இதுதான் அப்படின்னாரு. அப்புறம் அவரே இன்னொரு செய்தியும் சொன்னார், தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதா ஒன்றும் வெல்ல முடியாது, அவங்களுக்கு ஒன்றும் கிடையாது, வந்தால் கர்நாடகாவிலேருந்து ஒரு 20 சீட் வரலாம், அவ்வளோதான் தென் இந்தியாவில் என்று சொன்னார். என்றால் வலிமையாக இல்லாதவர்களை ஏன் நீங்கள் எதிர்க்க வேண்டும்? சித்தாந்த ரீதியா எதிரில் இருக்கிறாங்க, சித்தாந்த ரீதியாக எதிரிலேயே இருக்கட்டும். நான் என்ன சொல்லுகிறேன், சித்தாந்த ரீதியாக உங்களுக்கு எதிரிலே நிற்கிறவன், நீங்கள் போட்டியிடுகிற களத்திலே வலிமையற்றவன் என்கிற போது நீங்கள் அவனை போய் எதிர்க்க போகிறீர்கள் என்று சொன்னால் ஒரே ஒரு காரணம் தான் இருக்க முடியும், நீங்களும் வலிமை குறைவாக இருக்கிறீர்கள் என்கிற உண்மை உங்களுக்கு புரிந்துவிட்டது. எனவே நான் சொல்லுகிறேன், திமுக பாஜக போட்டியா என்றெல்லாம் ஊடகங்களும் பேசுகிறார்கள் இல்லையா, நான் அவர்களுக்கு பதில் சொல்லுகிறேன், கண்டிப்பாக அவர்கள் 2 பேருக்கும் இடையே போட்டி இருக்கிறது. 2ஆம் இடத்தை பிடிப்பதற்கு முதலிடத்தை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஏற்கனவே உறுதிப்படுத்தி இருக்கிறது. எனவே 40க்கு 40 தொகுதியிலும் இந்த முறை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் புரட்சித் தலைவர் காட்டிய வழியில் எங்களுடைய பொதுச் செயலாளர்களுடைய தலைமையிலே நாங்கள் இதை சாதிப்போம். இந்த பக்கம் ஒரு கூட்டணி தொடர்ச்சியா அவங்க வந்து ஒரு வெற்றிகரமான கூட்டணியா வந்திருக்காங்க, 19, 21 அப்படின்னு ஒரு ட்ராக் ரெக்கார்டு இருக்கும்போது அப்படி ஒட்டுமொத்தமா எப்படி மாற்றம் வந்துடும்? ரொம்ப சிக்கலான விஷயம் தாங்க இது. அதாவது சகோதரர் குறிப்பிட்டதை போல 2019 நாங்கள் இதைத்தான் வைத்தோம் என்று குறிப்பிட்டார். என்ன வைத்தீர்கள்? மதச்சார்பற்ற கூட்டணி என்று நாங்கள் சொன்னோம் என்று சொன்னார். அப்படி என்றால் இவர்கள் பிரதானமாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்ப்பதற்கு எதுவும் கிடைக்காத போது பாரதிய ஜனதாவினுடைய கூட்டணியை தான் மிகப்பெரிய அளவிலே இவர்கள் சாடிக்கொண்டே இருந்தார்கள். பாரதிய ஜனதாவோடு நாங்கள் கூட்டணி இல்லை என்று அறிவித்த பிறகும் உண்மையிலேயே பாரதிய ஜனதாவினுடைய வளர்ச்சியை இவர்கள் எதிர்க்கிறவர்களாக இருந்திருந்தால் அதற்கு மகிழ்ச்சி தான் அடைந்திருக்க வேண்டும், மாறாக அச்சமடைந்தார்கள். இல்லை இல்லை கூட்டணி தொடர்கிறது என்றார்கள், இதை வந்து விருது பார் என்றார்கள். என்னென்றால் இவர்களுக்கு பாரதிய ஜனதா என்கிற ஒரு பூச்சாண்டியை காட்டுவதன் மூலமாக மத வழி சிறுபான்மை மக்களை வந்து ஏமாற்றுகிற ஒரு வாய்ப்பு அமைந்திருந்தது. நான் இப்பொழுது கேட்கிறேன், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எங்கள் பொதுச் செயலாளர் சொன்னார் கூட்டணி இல்லை என்றார். இன்றைக்கு அது 3 மாதம் 4 மாதங்களை கடந்து வந்து விட்டோம், தேர்தலும் வந்துவிட்டது. கூட்டணி இல்லை என்பதிலே உறுதியாக இருக்கிறோம், எந்த சூழலிலும் கூட்டணி இல்லை. எனவே இவர்கள் சொன்னது பொய் என்பது இப்பொழுதே அநேகமாக மக்கள் மன்றத்திலே வெளிப்பட்டு விட்டது. இன்னொரு செய்தி இல்லை என்பதை அழுத்தமா சொல்லியிருக்கோம், உறுதியாக நாங்கள் சொல்லுகிறோம். நாங்கள் சொன்ன அன்னைக்கு இவங்க இல்ல இல்ல வந்துரும் முடிச்சிருந்தாங்க, இவங்க சொன்ன அத்தனையும் பொய். இன்னொன்றை நான் கேட்கிறேன், மதச்சார்பற்ற கூட்டணி என்கிறீர்களே, நாங்கள் பாரதிய ஜனதாவோடு இல்லை, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் உறுதியோடு நிற்கிறது, தமிழ்நாட்டினுடைய மாநில உரிமைகளை பாதுகாக்கிற இடத்திலே நிற்கிறது. நான் கேட்கிறேன், உங்கள் கூட்டணியிலே நீங்கள் இந்த INDA கூட்டணி வைத்திருக்கிறீர்கள் இல்லையா, அந்த கூட்டணியினுடைய கொடியை தமிழ்நாடு முழுவதும் கட்டுவீர்கள் இல்லையா, ஒரு வாகனம் போனால் கூட எல்லா கூட்டணி கொடியும் இருக்கும் இல்லையா, அதில் சிவசேனா கொடி பறக்குமா பறக்காதா? சிவசேனாவை எப்பொழுது கழுவி புனிதப்படுத்தினீர்கள்? உங்களோடு கூட்டணிக்கு வந்துவிட்டால் அவர்கள் மதவாதிகள். நான் சொல்லுகிறேன், இன்றைக்கு திமுக வைத்திருப்பதுதான் மதவாத கூட்டணி. இந்த மதவாத கூட்டணி இவர்கள் கணக்கு போடுவதை போல 2019 போல எடுபடும் என்று சொல்லுகிற வாதத்திற்கே இடமில்லை, மாறாக மக்கள் முறியடிப்பார்கள். சிவசேனாவுக்கு தமிழ்நாட்டில் என்ன ஸ்டேக் இருக்கு? நான் கேட்பது, இவங்க தானே சொல்றாங்க மீண்டும் மீண்டும் இந்திய அளவிலான தேர்தல், பிரதமர் யார் என்பது தெரியவில்லை, இந்திய அளவிலான தேர்தல் தானே. உங்கள் மரியாதைக்குரிய தலைவர் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் மகாராஷ்டிரா மாநிலத்திற்கு வாக்கு கேட்க போவாரா, போக மாட்டாரா? உங்களோடு கூட்டணி வைத்திருக்கிறதே முஸ்லீம் லீக் அல்லது மரியாதைக்குரிய பேராசிரியர் மனிதநேய மக்கள் கட்சி, கேட்பீர்களா மாட்டீர்களா? இல்லை அவர்கள், நான் சிம்பிளாக கேட்குற கேள்வி ஒன்று தான், தமிழ்நாட்டில் அவங்க இருக்கிறாங்க இல்லைங்கிறதெல்லாம் பிரச்சனை இல்லை, இவங்களே சொல்கிறாங்களே பாரதிய ஜனதா தான் இல்லை தமிழ்நாட்டில், அப்புறம் பாரதிய ஜனதாவோட அதிமுக இருந்த என்ன சொன்னீங்க, மதவாத கூட்டணி நீங்க இல்லை.
இன்னைக்கே இந்த நிலைமைனா பாரதிய ஜனதா கட்சியும் சிவசேனாவையும் ஒப்பிட முடியாது. தமிழ்நாட்டில் அவங்க ரெண்டு பேருடைய வாக்குகள் அப்படிங்கிறது வேற. சிவசேனாக்கு இங்க தலைவர்கள் அப்படின்னு யாராவது இருக்கலாம், நிர்வாகிகள் இருக்கலாமே தவிர அங்க வாக்குகள் நின்று இன்னைக்கு வந்து சிவசேனாவுக்கு வாக்குகள் குறைவுன்னு நீங்க சொல்றீங்க. பாரதிய ஜனதாவோடு இதே திமுகவும் கூட்டணியில் இருந்த காலத்திலே பாரதிய ஜனதாக்கு என்ன ஓட்டு இருந்துச்சு தமிழ்நாட்டில்? குறைவான வாக்குகள். அது பிரச்சனை இல்ல. சித்தாந்த ரீதியாக ஐடியாலஜிக்கலி அவங்க எங்களுக்கு எதிராக நிற்கிறார்கள் என்றல்லவா பேசுகிறீர்கள். நீங்கள் இங்கே இருக்கிற மக்களிடம், மதவழி சிறுபான்மை மக்களிடம் என்ன சொல்லுகிறீர்கள்? நாங்கள் மதவாதத்துக்கு உடன் போக மாட்டோம் என்று சொல்லுகிறீர்கள் இல்லையா? நான் கேட்கிறேன், நீங்கள் எப்படி சிவசேனாவை கழுவி புனிதப்படுத்தினீர்கள்? அவர்கள் மதவாதிகள் என்பதை தாண்டி மதவாதிகள் பிளஸ் இனவாதிகள் அல்லவா? அப்படி அல்லவா நீங்கள் அவர்களை பார்க்க வேண்டும் என்றால் இதிலே சித்தாந்தமும் இல்லை, ஒன்றும் இல்லை. ஒன்றே ஒன்றுதான் இருக்கிறது. திமுக ஏதாவது செய்து வெற்றி பெற வேண்டும், அதற்கு யாரையாவது ஒருவரை முன்னாள் இலக்காக காட்டிக் கொண்டிருக்க வேண்டும். இங்கே இருக்கிற மதவழி சிறுபான்மையின மக்களினுடைய வாக்குகளை திமுக இழந்துவிடக் கூடாது. அதற்கு எந்த பொய்யையும் சொல்ல இவர்கள் தயாராகிவிட்டார்கள். இப்பவே பாருங்க, ராமர் கோயில் பிரச்சனையில் பாருங்க, இவங்க இங்க ஒரு விஷயத்தை பேசிட்டு இருக்கிறாங்க. கோயிலை இடித்ததுதான் தவறுங்கிறாங்க. கோயிலை இடித்த பிறகுதான் கூட்டணியில இருந்தீர்கள், மசூதி இடித்த பிறகுதான் கூட்டணியில இருந்தீர்கள். இதே குஜராத் படுகொலைக்கு உங்கள் தலைவர் பேசியதெல்லாம் இன்றைக்கும் ரெக்கார்டில் இருக்கு. ஆன் ரெக்கார்டில் ஒன்றும் நீங்க மறுத்து பேச முடியாது. எல்லாம் சொன்னீங்க, ஆனா உங்களுடைய குடும்ப தொலைக்காட்சி லைவ் போட்டுட்டு தான் இருந்துச்சு. புரியுதானுங்களா? இவர்கள் எல்லா வகையிலும் இரட்டை நிலை எடுப்பார்கள். இந்த முறை மக்கள் ஏமாற தயாரில்லை. எனவே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரைக்கும் இன்றைக்கு தொடங்கவில்லை தேர்தல் வேலையை, ஓராண்டுக்கு முன்பே தொடங்கி இருக்கிறோம். தொடர்ந்து பணியாற்றி இருக்கிறோம், மக்கள் களத்திலே நிற்கிறோம். எனவே கட்டாயமாக வெற்றி பெறுவோம். இந்த மெகா கூட்டணி அப்படிங்கிறது அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்ந்திருக்கிறதா அப்படிங்கிற கேள்வி இருக்கு. அடுத்த சுற்றில் நம்ம அதையும்